தமிழ் ஐடென்டிட்டி, இந்த தமிழர்ன்ற ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா, அதை பத்தி ஆமா. இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்னு சொல்றோம், பழம்பெருமை நிறைய பேசுறோம். அதே போல குளோபலைஸ்டு வேர்ல்ட்ல வந்து இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் அடையாளம்ன்றது எவ்வளவு முக்கியம், அந்த மொழி, அந்த கலாச்சாரம், அது இன்னைக்கு இருக்க உலகமயமாக்கல்ல வந்து இந்தியான்ற ஒரு நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு நம்ம வந்து இந்த தமிழர் அடையாளத்தை காப்பாத்துறத எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? அது 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 நோக்கிய பயணத்துல என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? தமிழர் அப்படின்ற ஒரு அடையாளம் வந்துட்டு அரசியல் ரீதியா ஒரு அடையாள அரசியல் அப்படின்னு சொல்றது, அல்லது என்ன தேசிய வழி அரசியல், தமிழ் தேசிய அப்படின்ற அடிப்படையானது, அதில் வந்துட்டு இருவேறுபட்ட கருத்து இல்லை. மிக பெருமைக்குரிய ஒரு அடையாளம் அது. ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு இனமோ ஒரு அடையாளமோ இல்லை, நாம தான் நம்ம ஒரு நாகரிகம். தமிழர் அப்படின்றது என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு இனம் அப்படின்றது எந்த நிலப்பகுதியிலும் வாழக்கூடிய இனத்தை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வரையறை செய்துட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய இனங்கள் இருக்குது. எல்லாமே தெலுங்கர் இனம், மலையாள இனம், கன்னட இனம், மராட்டிய இனம், இந்தோனேசியா, அது ஒரு இப்படிலாம் சொல்லிட்டு போகலாம். எல்லாமே தேசிய இனங்கள் தான். ஆனால் தமிழர் அப்படின்றவங்க ஒரு தேசிய இனமானு கேட்டிங்கன்னா, அது தமிழர் நிலப்பரப்புக்குள்ள அப்படி சொல்லலாம், தமிழ்நாட்டுக்குள்ள அப்படி சொல்லலாம், இலங்கைக்குள்ள அப்படி சொல்லலாம். ஆனால் நாம வந்துட்டு உலகளாவிய ஒரு பெரிய ஒரு நாகரிகம், ரொம்ப மூத்தவங்க, ரொம்ப பாரம்பரியம் மிக்கவங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் நம்மளுடைய மொழி வளர்ச்சி மட்டும் இல்ல, நம்ம மொழியில் கிடைத்த வாழ்க்கை வழிகாட்டும் தத்துவங்கள், இலக்கியங்கள். அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு பொருட்செறிவுடைய ஒரு இலக்கியத்தை கொண்ட ஒரு பெரிய ஒரு இனம். திருக்குறளை மட்டும் இல்ல, நாலடியாரா இருக்கட்டும், இல்ல இன்னும் எதை சொன்னீங்கன்னாலும் சரி, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வழிகாட்டல் ஒன்று இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு விடயம் வந்துட்டு உலகத்துல வேறு எந்த ஒரு நாகரிகத்திலையும் அப்படி ஒரு சொற்றொடர் கிடைத்ததா நாம் பார்க்கல, வரல. அப்படி ஒண்ணு எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்துட்டு சொல்லப்பட்ட வார்த்தையா அது இருக்கணும், யாதும் ஊரே யாவரும் கேள். அதுக்கு ஏத்த மாதிரி தமிழருடைய வரலாற்றுல பாத்தீங்கன்னா தொன்று தொட்டு கடல் கடந்து சென்று வாணிபம் செய்தது. எல்லா நாடுகளும் வந்துட்டு கடலோட நம்மளோட வாணிகம் பண்ணது. பூம்புகார், அதே மாதிரி நம்மளுடைய பறந்து விரிந்த ஒரு நிலப்பரப்பு, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்கிக்கிட்டு நாங்கள் ஒரு தேசிய இனம் அப்படி சொல்லிக்கிறது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சுருக்கம். அது அப்படி இல்லை. ரொம்ப ஒரு பண்பாட்டுடைய ஒரு மக்கள், தனித்து இயங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாமே கொண்டது, அரசியல் உட்பட எல்லாமே கொண்டது. ஆனா அதை பற்றிய உணர்தலும் தெளிதலும் இல்லாததுனால நாம வந்துட்டு ஒரு இயக்கமா வெளிப்படலை. அதான் பெரிய குறை. அதனால என்ன ஆயிடுச்சு, தமிழர் அப்படின்றது ஒரு அடையாளமா ஆயிப்போச்சு. அதே மாதிரி அடையாள அரசியலாகவும் இருக்குது. அவ்வளவுதான். புரியுது புரியுது. இப்ப நீங்க நம்ம தமிழ் மரபுல பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இலக்கிய மரபு, பெரிய இலக்கிய மரபு இருக்கு, செம்மையான இலக்கியங்கள் நம்மகிட்ட இருக்கு. அதே போல வந்து நம்ம இலக்கியங்களோ லிட்ரேச்சரோ நம்மளுடைய மரபோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சர்வதேசத்துல இப்ப அதுக்கு சரியான அங்கீகாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்து இன்னும் நம்ம வந்து நம்ம மட்டும் சொல்லிட்டே இருக்கோம். இப்ப இங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, அமெரிக்காலாம் பாத்தீங்கன்னா இந்த ஹார்வர்ட் தமிழ் சேர் அப்படின்னு நிறைய தமிழ் சேர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம சர்வதேச அளவுல நம்ம வந்து நம்மளுடைய மரபையும் நம்முடைய லிட்ரேச்சர் பவரையும் வந்து உலகத்துக்கு சொல்றதுக்கான அடையாளப்படுத்துறதுக்கான முயற்சிகள்லாம், பெரும் முயற்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் சிறப்பா போயிட்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இன்னும் போதாது, இது பத்தாது அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, ஈழ மக்கள் தொடர்பான அமைப்புகளை தவிர மற்றவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா பண்பாட்டு பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சு. ஆமாம், அது மட்டும் தான் நடக்குது. இப்போ இங்கேருந்து நான் வரேன், ஃப்ரெட்னால வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னோம்னா, நான் சில தலைப்புகளில் வந்துட்டு உரையாடிட்டு போவேன். அது தொடர்பான கேள்விகள் வரும், அது தொடர்பாக அது வரும். நீங்கள் சிலது பேசுவீங்க, அது தொடர்பாக நான் கேள்வி கேட்பேன், இல்லை நான் தெரிஞ்சுக்குவேன், நான் வந்துடுவேன். ஸோ இது வந்துட்டு நம்மளை எங்கேயுமே கொண்டு செல்லாது. ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த உரிமை போராட்டத்தில் ஒரு இடத்துல அந்த இனப்படுகொலைக்கு வந்துட்டு விசாரணை கோரி நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள், இன்னொன்று வந்துட்டு மாவீரர் தினம், மே 18 போன்ற அந்த இன அழிப்பு தினம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
அந்த நாம வந்துட்டு எந்த இடத்துல இருந்து நம்மளுடைய பெருமைமிக்க வரலாறு அப்படின்றது இல்லாம நாம் ஒரு இடத்துல விழுந்து விட்டோம், அந்த இடத்துல இருந்து மறுபடியும் எழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்வத்தோட அவங்க செய்வாங்க. அது அரசியல் ரீதியா அப்படி வந்திருக்குது. அது அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது. அதுல நம்மளும் அந்த ஒற்றுமையோட நம்மளும் ஒரு அங்கமா இணைஞ்சு நம்மளும் செஞ்சுட்டு இருக்கிறோம், வச்சிருக்கோங்களே, சாதிக்கல. ஆனா தமிழர் அப்படின்ற ஒரு பண்பாட்டு நோக்கு, ஒரு பரவிய நோக்கு வரணும் அப்படின்னம்னா சாதி மத ரீதியான எல்லா விதமான அழுத்தமான எண்ணங்களும் நம்மளுக்குள்ள இருந்து அழிஞ்சாகணும். வேற வழியே இல்லை. அது அழியாம அடுத்தபடி அந்த தமிழ் தேசியமே வராது. அப்புறம் நம்மளது அந்த மாதிரி தான் இருக்கு. நம்மளுடைய இலக்கியம், வாழ்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்பல புல நீர் போல அன்புடைய நெஞ்சங்கள் ஒன்று கலந்தனவே அப்படின்னு சொல்லி வருது. அப்படின்னா என்ன விதமான, அதாவது இங்க ஆரோவில் இருக்கு இல்லையா, ஆரோவில் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை அவங்க நிர்மாணிச்ச அந்த ஆரோவின்ற உதயநகரம், அங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சப்ஜெக்டை வந்துட்டு சொன்னாங்க. இந்த உலகத்திலேயே நாங்க எல்லா விதமான 38 நாடுகளை சேர்ந்தவங்களும் நாங்க வந்துட்டு ஒன்னா வாடுறாங்க. அவங்க எல்லாம் பேசும்போது ஒரு முறை என்ன சொல்லியிருக்கிறாங்க, எலோப்மெண்ட், அதாவது நான் ஒரு பொண்ணை நேசிக்கிறேன், அந்த பொண்ணு என்ன நேசிக்குது, அது வந்துட்டு இவங்க குடும்பத்துல பேசிக்கிச்சுனா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா அந்த பொண்ணை தூக்கிடுறது. தூக்கிட்டு போய் ஒன்றும் பண்றது இல்லை. மறுநாள் காத்த தந்துட்டு அவ வீட்டுக்கு போயிடுவா, நான் என் வீட்டுக்கு போயிடுவேன், வந்துடுவேன். வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் பெரியவங்களாம் வந்துட்டு என்ன அதெல்லாம் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான். அப்படியா, பொண்ணு பாக்குறது எதுவுமே இல்லை. அதான் 2 பேரும் கலந்துட்டாங்களா, அப்புறம் என்ன இருக்குது, அவனை நம்பி போயிட்டா, அவனை நம்பி அவன் நிக்கிறான், அப்புறம் என்ன அப்படின்னு உடனே அதை பேசி அதை அங்கீகரிச்சு உடனே திருமணம் நடைபெறும். அதுக்கு ஒரு மூத்தவன் வந்து நின்று வாழ்க்கை தத்துவத்தெல்லாம் சொல்லி இது பண்ணிட்டு சாப்பிட்டு போயிட்டு அப்படி ஒரு அருமையா பண்றது. அப்புறம் கடிமணம் மற்ற விடயங்கள்லாம் அப்புறம் இலக்கிய ரீதியானதெல்லாம் ஒரு சாதாரண இயல்பா ஒரு சமூக வாழ்க்கையில இது இருந்திருக்குது. அப்படின்னம்னா இது பாருங்க, செம்புல புறநீர் போல் அன்புடைய நெஞ்சங்கள் ஒன்று கலந்தனவே அப்படின்றான் ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்றான். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றான். இன்னும் நான் வெஜிடேரியன் தான் நினைக்கிறேன். நம்மள நான் வெஜிடேரியன். ஐயா வள்ளலார் பெருமானோட இதுக்கு நான் போகும்போது அவருடைய இதுல வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னம்னா, எல்லா உயிரும் ஆன்மாதான், அது உனக்கு புரியும் நினைக்கிறேன், ஆன்மாதான் அப்படின்னு வரும்போது, அப்படின்னா நம்மள சகோதரர்கள் தானே, அப்ப நீ பசி எடுத்த உன் சகோதரனையே வந்துட்டு வெட்டி கொண்டு திருடுவியா அப்படின்றாரு. ஆடு மாடு கோழி பள்ளிக்கிள்ளி எல்லாத்தையுமே அவர் சொல்றாரு. நம்ம உடுப்பு வரைக்கும் விடுறதுல புடிச்சு தின்னுட்டு இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, உனக்கு என்ன குறை வச்சு இந்த இயற்கை அவங்களை எல்லாம் போட்டு இது பண்ண, ஏன் ஐயா அப்ப அதை மட்டும் நீ அழிக்கலாமா, அரிசி மட்டும் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, அது விதையா போனாதானே முளைக்க போகுது, அது நான் கனி பருவத்துல தானே அது சாப்பிடுறேன், அதனால அதுல எந்த பாவமும் இல்லை ஒண்ணும் இல்லை, அதனாலதான் அது விளைஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னாரு. அவர் வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஜீவகாருண்யம் அப்படின்னம்னா, ஜீவகாருண்ய தத்துவத்துல எவ்வளவு ஆழமா போனாரு அவர் அப்படின்னம்னா, ஏன் அவர் வந்து தமிழினத்துல பிறக்கணும், இந்த மாதிரி ஒரு இலக்கிய செறிவு இல்லாம தத்துவ செறிவு இல்லாத ஒரு இனத்துல அப்படிப்பட்டவங்க வர முடியாது. அரவிந்தர் இதான் சொன்னாரு. அவர் பெங்காலி, வந்தது வந்து புதுச்சேரி. அவர் சொல்றாரு, இறைவன் என்ன இந்த இடத்துக்கு வழிகாட்டும் போது நான் வந்து ஆச்சரியப்பட்டு போனேன், ஏன் இங்க அப்படின்ட்டு. ஆனா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது, அவர் நிறைய புராண இதிகாசம் எல்லா வேதங்கள் எல்லாம் வந்துட்டு கரைச்சு குடிச்சு வழிகாட்டினவர். அவர் தான் எனக்கு இன்னைக்கு வழிகாட்டின்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்றாரு, இந்த தமிழினத்துல நான் எல்லாத்தையுமே பாக்குறேனே, இந்த தமிழை நான் எல்லாத்தையுமே பாக்குறேனே அப்படின்ட்டு அவ்வளவு கம்ஃபர்டபுள் ஆயிட்டாரு அவர். எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா காரக்குழம்பு வரைக்கும் போயிடுச்சு. பூண்டு குழம்பு அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு அது போயிடுச்சு. நான் கூட சொல்லுவேன், எங்களுடைய சிறப்பு வந்துட்டு மருந்து குழம்பு ரசமும் தானுவேன். உணவே மருந்துன்ற மாதிரி. உணவின் சிறப்பு எது அப்படின்னா, உடனே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சுட்டு ரசம் வாங்கி கொடுத்து அவரை பிளாட் பண்ணிட்டேன். சரியா போச்சு. அவர் அதோட கொடுத்தவரா, ரசத்தை கொடுத்தவர் தான். சிற்பக்கலையில வந்துட்டு மாம்பழபுரத்துல விழுந்தாரு. அதே நைட்டு ரசத்தை ஊத்தி ரசத்தை 2 கப்பு கொடுத்துட்ட உடனே அவர் அது டிவைன் சூப் அப்படின்ட்டார். இப்படி நான் உலகத்துல ஒரு பானத்தை நான் குடிச்சதே இல்லை அப்படின்ட்டார். அப்படியே இதை சொல்ல வர அப்படின்னோம்னா, எந்த இடத்த நீங்க தொட்டிங்கனாலும் ஒரு உன்னத அப்படின்ற இல்லையா, ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் இல்லை இல்லையா, தட் ஹஸ் பீன் அட்டைன்ட் லாங் பேக். ஆனா அதனுடைய வெளிப்பாடா இன்னைக்கு வாழக்கூடிய அந்த தமிழர்கள் இல்லை.
புரியுது. அதான். ஒரு இப்போ 8 ஒரு கோடி மக்கள் விடுதலை இருக்கோம் இல்லையா? போராட்டத்தை ஒரு முன்னெடுத்தாரு. 8 கோடி மக்கள் இருக்கோம் இல்லையா? நம்ம ஒரு 8 கோடி இருக்கோம். தமிழர்கள் உலகம் ஃபுல்லா ஆமா. 8 கோடி பேர் இருக்கோம். தமிழ்நாட்டுல நீங்க சொன்ன மாரி தமிழ்நாட்டுல 8 கோடி பேரு, 6,500 கோடி வாக்காளர்கள் அதெல்லாம் இருக்கிறோம். உலகம் ம். முழுவதும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கோடி சேர்த்தீங்கன்னா கூட 11 கோடி வருவான். அத இங்க பத்தி ஒண்ணும் இல்ல. வந்துரும். ஆனா இது கிடையாது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்ன்றேன். கேமரூன்ல நம்மளுடைய மொழி, நம்மளுடைய வார்த்தைகள் வந்துட்டு எவ்வளவு இருக்குதுன்னு ஒருத்தன் வந்துட்டு 3 மணி நேரம் ஒரு வீடியோ போடுறான். ஆமா. கரெக்ட். சித்தப்பா போறியா? வந்தியா? சாப்பிட்டியா? அப்படின்ற வார்த்தையெல்லாம் இருக்குதுன்னும் போது, கேமரூன், ம். ஆப்பிரிக்கால எப்படி இது? ஜப்பான்ல போனா, உன் மொழியோட சேர்ந்த என் மொழியே இருக்குதுன்றான். ஆமா. கொரியாலயும் அதான். அந்த மாரி தான் கொரியாலயும் அந்த மாரி தான். அப்ப ம். நம்ம எவ்வளவு பறந்துபட்ட இனம் பாருங்களேன். சரிதான். அது பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல பார்த்தீங்க அப்படின்னோம்னா, நம்ம எதிர்ப்பவனே வந்துட்டு சோத்துக்கு நின்னான்னா, சோறு போட்டுருவோம். கடை கட்ட குடுத்துருவோம். அதனால நம்ம கிட்ட வந்துட்டு ஹிட்லர் விதைச்சார்ல ஒரு பாசிசத்த, ம். நார்டிக் ரேஸ் சுப்பீரியாரிட்டி அதெல்லாம் வந்துட்டு தமிழர்கிட்ட விதைக்கவே முடியாது. அட போடா அப்படின்ருவான். அப்புறம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்புறம் திருக்குறளை போட்டு கொளுத்திடுவா அப்படின்னுவான். சரிதானே? அவ்வளவுதான் அது. அப்போ எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு, ஆனா போட்டு இருக்கீங்க. குடுவைக்குள்ள வாழறோம். குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறதுன்ற மாதிரி. இதுதான். புரியுது. சிறப்புயா. அம் நம்ப சொன்ன மாரி வந்து தமிழர்கிட்ட வந்து இது நம்மளுடைய அரசியல்ல வெளிப்படவே இல்லையே. அரசியல் சிந்தனையில வெளிப்படவே இல்லை. புரியுது, புரியுது, புரியுதுயா. இப்ப எனக்கு என்னன்னா, நீங்க ஈழம் பத்தி ஒரு புக் எழுதியிருக்கீங்க இல்லையா? ஈழம் அமையும்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க. நீங்க வந்து பாசிட்டிவா அந்த தலைப்ப பார்க்குறப்ப ரொம்ப பாசிட்டிவா நான் பார்க்குறேன் ஆக்சுவலி ஈழம் அமையும்ன்றத. ஆனா இன்னைக்கு வந்து அப்புறம் ஈழம் அந்த ஈழப்போர், இன அழிப்பு நடந்து கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்கள் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு தசாப்தமே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நீங்க அந்த புத்தகம் எழுதின மனநிலையில இருந்து இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க அந்த புத்தகம் எழுதின மனநிலைக்கும், இன்னைக்கு இருக்கிறதுக்கும், நீ இன்னும் அதே மைண்ட் செட்ல இருக்கிறீங்களா? இல்ல ஏதாவது மாற்றம் இருக்கா? உங்க மனதுக்குள்ள ஏதாவது மாற்றம் நிகழ்ந்திருக்கா? உண்மையில அந்த புத்தகம் எழுதுறதுக்கு காரணம் வந்துட்டு தமிழீழ விடுதலையை வந்துட்டு நான் நேசித்தது. அப்படி ஒரு புத்தகத்தை எழுத சொல்லி அது வந்துட்டு ஒருத்தர் வழியா இறைவன் கிட்ட இருந்து வந்த எனக்கு உந்துதல். அந்த புத்தகத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வரைக்கும் யாருமே கொடுக்காத ஆதாரங்களை எல்லாம் நான் கொடுத்து அந்த புத்தகத்தை எழுதியிருப்பேன். ஏன்னா உண்மை. அப்படியே நான் எந்த நாட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறேனோ அந்த நாடு தான் இந்த இன அழித்தலுக்கு வந்துட்டு துணை போனது அப்படின்றத அழுத்தம் திருத்தமா குறிப்பிட்டேன். எல்லா உளவு பிரிவுல இருந்து எல்லாம் ஃபுல்லா வந்தாங்க. ம். எனக்கு ஊடக உலகத்துல ஒரு பேர் உண்டு. அவர் ஒன்றும் சும்மா பேச மாட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்படியேப்பட்டது. இன்னையிலிருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 2015ஆம் ஆண்டு மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாள் அக்டோபர் 2 அன்னைக்கு தான் அதை வெளியிட்டேன். சவால் ம். விடுற மாதிரி. அந்த மாதிரி அது வந்துட்டு நீங்க ஈழம் அமையன்றது மட்டும் தான் தலைப்பு. அவர் சுருக்கிட்டார் அந்த பப்ளிஷர். சிதைத்த ம். துரோகம் சிதையும் ஈழம் அமையும் அப்படின்றதான் இறைவன் கொடுத்த தலைப்பு. ஓகே. அந்த முழு விடுதலை தலைப்பு. போராட்டத்தை சிதைத்த துரோகம் இருக்கு இல்லையா? அந்த துரோகம் சிதையும். அது அடிபடும். ஆனா ஈழம் மலரும் அப்படின்னு சொல்லிட்டு அது எதிர்காலத்துல நிச்சயிக்கப்பட்ட ஒரு உண்மை அது அப்படின்றது அந்த தலைப்புல இருந்துட்டு வரக்கூடியது. ஸோ அந்த விடுதலை போராட்டம் வந்துட்டு இவ்வளவு வலிமையா முன்னெடுக்கப்பட்ட ஒரு போராட்டம்னு கூட உலக அளவில் ஏதாவது நடந்துச்சா அப்படின்ற கேள்வியெல்லாம் நான் பலமுறை நான் கேட்டிருக்கேன். அதனால நான் என்ன பண்ணேன், எதுவுமே நான் பழகினது நான் தெரிஞ்சுக்கிட்டது அதெல்லாம் பத்தி எழுதாத லைட்டா அப்படி ஆரம்பிச்சு எல்லாமே ஆதாரங்களின் அடிப்படையில் எழுத ஆரம்பிச்சேன். ஆதாரம் ஆதாரம் ஆதாரம். அதனாலதான் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன இறைவன் வழி நடத்துறது தான் அந்த புத்தகத்தினுடைய வெளிப்பாடு. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆமா. ஒன்னொன்னுக்கும் ஆதாரம் கொடுத்துருப்பேன். ஆமா. மேற்கோள்கள் இருக்கு. ஆமா. ம். ஆமா ஆமா கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி ரெஃபரன்சஸ் வந்துட்டு ஃபுல்லா கொடுத்துதான் அந்த புத்தகத்தையே நான் எழுதினேன். யாரையும் இவர் இப்படி சொன்னாரு அது அப்படி சொன்னாரு அப்படின்றதெல்லாம் கூட இல்ல. தலைவர் சொன்னதெல்லாம் கூட ஆங்க ஒன்றைக்கு ஒன்று பார்த்தா வருமே தவிர வரவே வராது. இன்னும் சொல்ல போனா புலிகள் அப்படின்ற விடயமே வராது. அப்படியே ஈழ பிரச்சனையை அது எப்படி வந்துட்டு அழிக்கப்பட்டது பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு எப்படி அதை அழிச்சாங்க அப்படின்றத வந்துட்டு அப்படின்னு பலரும் அதை டாக்குமெண்டேஷன் அப்படின்வாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது என்ன அப்படின்னோம்னா இதுதான் நடக்க போகுது. இந்த இலக்கை நோக்கி உடைக்கணும் நம்ம அப்படின்ட்டு இறைவன் கொடுத்ததுதான் அந்த புத்தகமே. அப்படியேப்பட்ட புத்தகம் அது. ஆமா. இன்னைக்கு என்ன மனநிலை இருக்கீங்க? என்னுடைய இதயத்துல தேங்கி இருந்த அந்த இன்னைக்கு இல்ல இன்னைக்கு நான் எல்லாம் உறுதியா இருக்கிறேன். எனக்கு ஏன்னா தமிழ் மக்கள் மீதும் சரி தமிழர்கள் மீதும் சரி
தமிழனுடைய எதிர்காலம் சரி, ஏன் தமிழனுடைய தலை விதி மேலேயும் கூட எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்கு. என்ன தடைகளை வந்துட்டு கடந்து அவன் எழுந்து நிக்கணும். இப்போ முதல்ல ஆத்தங்கரைக்கு போ, அப்புறம் வந்துட்டு குளிக்கிறத பத்தி முடிவு எடுக்கலாம் அப்படின்னு ஆத்தங்கரைக்கே இருந்துட்டு நீரோட்டம் எப்படி இருக்கும், தள்ளிட்டு போயிடும், அடிச்சுட்டு போயிடும், வெள்ளம் வந்தாருன்னா முதல்ல இருக்குமா இந்த கதை. முதல்ல ஆத்தங்கரைக்கு ஆத்தங்கரைக்கே வராத ஒரு இனத்தை வச்சுட்டு நான் என்னத்தை நான் ஏற்பாடு பண்றது? அதுதான் இப்ப எல்லாத்தையுமே வந்துட்டு தமிழோட விடுதலை போராட்டத்துல முன்னின்ற தலைவர் எல்லாத்தையும் முன்னெடுத்தாங்க. அது ஈழத்தந்தை செல்வாவா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அது ஒரு பிரமாதமான முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கட்ட நட்டங்களுக்கு நடுவுல. இப்ப கூட சமீபத்துல ஒரு ஓராண்டுகளுக்கு முன்னாடி ஐயா காசி ஆனந்தன் வந்துட்டு அவருடைய வாழ்க்கையும் வரலாற்றையும் பின்னி எழுதப்பட்ட அந்த ஒரு புத்தகத்தையும் கூட நான் படிச்சேன், அதெல்லாம் வெளியிட்டோம். அப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னோம்னா அதெல்லாம் இது பண்ணும்போது அவர் கொண்டு போறாரு. ஆனா அது கொண்டு போய் நிறுத்துற இடத்துல நான் நிக்கிறேன். எனக்கு எதிரில் எதுவுமே இல்லை, கூட யாரும் இல்லை, இயக்கம் யாரும் இல்லை, நம்ம கூட வர்றதுக்கு 10 பேர் இல்லை. அது வேற இப்போ ஒத்த பிள்ளையை பெற்றுவிட்டு எல்லாம் வந்துட்டு வாழ்க்கை போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். கார்பரேட் உலகமாகி போச்சு. இதை உடச்சிக்கிட்டு வரக்கூடிய திறனை நம்மகிட்ட இல்லை. ஸோ அதனால என்ன ஆகி போச்சுனோம்னா எல்லாம் கனவு அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த கூட இப்போ சமீபத்தில் போன அந்த மாவீர தினத்தப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் எந்த மெசேஜும் வந்துட்டு கொடுக்கல. மெசேஜ் கொடுக்குற அளவுக்கு ஆள் இல்லை. நான் ஒரு மாதிரி கன்சல்டேட் பண்ணி அந்த உணர்வை வெளிப்படுத்துவேன். அது கூட இந்த முறை செய்யலை. அப்படியே இருந்துட்டேன். பரவாயில்ல. ஆனா ஒரு விட எனக்கு நிச்சயமா தெரியும், அது இறைவன் கொடுத்த ஒரு உறுதிமொழி. அது ஈடம் அமையும் அப்படின்றது, அந்த வார்த்தை அதான், ஈடம் அமையும் அப்படின்றது தான். எல்லாம் அதுக்கு எதிராக எல்லாம் சதையும் அப்படின்ட்டு அது ஒரு முன்னுதாரண தேசமா இருக்கும் அப்படின்றதும் வந்துட்டு அவர் சொல்லியிருந்தாரு. எனவே அது நடக்கும். அப்ப அந்த விழிப்பு எங்கேருந்து வரப்போகுது, அது எப்படி ஒரு ஃபார்மேஷனை கொண்டு போகுது, அது ஒரு ஆயுத போராட்டமா, மீண்டும் ஒரு ஆயுத போட்டமா, இல்ல ஒரு டிப்ளமேட்டிக்காக அது முடிஞ்சிருமா, இல்ல இயற்கை வேற மாதிரி சீர்படுத்தி ஒரு வழி பண்ணி நம்மளுக்கு ஒண்ணு கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் எதுவும் தெரியல. புரியுது.